ஜி பனியனுக்கும் டப்புக்கும் மக்குக்கும் அந்த டவல் அலச போனீங்க, அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாம தெளிச்சு விட்டுறலாம்னு தெளிக்கிறது. ஆமா, அந்த மண்ணு கொஞ்சம் செட் ஆகட்டும் அப்படின்னு. உடனே நீங்களாம் தண்ணி தெளிச்சு கோழி போடுறது பொண்ணுங்க விஷயம், பசங்க விஷயம் இல்ல. ஏன் நீ வாங்கி செய்ய மாட்டியா? அவர் துணி அலச போனாரு. ஈவினிங்கா கோலம் போடு கார்த்தின்னு சொல்லி தொந்தி தெரியுது ஜி. தொப்ப இங்க ஃபுல்லா ரெண்டு பக்கமும் மரம், பூச்செடி, காய்கறி எல்லாம் போட்டா எப்படி இருக்கும் ஜி? சூப்பரா இருக்கும், போட்டுடலாம். இந்த கருவேப்பிலை வந்து 1 வருஷம் ஆகுது நம்ம வச்சு. தொட்டில வச்சது அப்படியே இருக்குது. ஆமா, அது வளரவும் இல்ல, வீணாவும் ஆகல. புதுசு புதுசா பச்சை பச்சையா வந்துட்டு பாரு, எவ்வளவு துளுர்த்திருக்கு. துளுர்த்திருக்கானா? ஆனா பெருசா அதுக்கு தொட்டி பத்தல. இல்ல 2 நாளைக்கு மட்டும் கண்டுபிடிச்சு, அந்த ஓரத்துல இருந்துச்சு, இங்க கொண்டு வந்து வச்சிருக்கோம். இப்ப வேற புது தொட்டி, பெரிய தொட்டி மாத்தி வெளில வாங்க. கிரில்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு பேசிட்டு இருக்கீங்க. ஒரு பெரிய தொட்டில மாத்தி வச்சுட்டு வச்சிருப்போம். ஃபர்ஸ்ட் வாங்கினது 1.5 வருஷம் ஆச்சுல. ஆமா, அது அப்படியே இருக்கு. அதை மாத்திட்டோம்னு வச்சுக்கோ, கொஞ்சம் உரம் போட்டோம்னா சூப்பரா வளரும். ஆமா, என் மாமனார் ராஜாவோட அப்பா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஐயோ காத்துல ஜன்னல் வந்து இந்த 2 ஜன்னல், ஒரு ஜன்னல் சாத்திடுச்சு. அதுவே மேல லைட் பாருங்க, இன்னும் லைட் பிக்ஸ் பண்ணல. அது ஃபங்க்ஷனுக்காக போட்டதாங்க. வேற ஒரு அழகான லைட் வருது. இன்னும் இந்த இடத்துல டைல் ஒர்க் எல்லாம் முடியல, எலிவேஷன் டைல்லாம் அதெல்லாம் தொங்கிருச்சு. ஏன்னு பாத்தீங்கன்னா காத்து சும்மா. அங்க பாருங்க அந்த பக்கம், அது என்ன மரம் ஜி? அரச மரம். அது இதெல்லாம் இருக்கு, ரொம்ப தூரத்துல இருக்கு. நாங்க வைட் ஆங்கிள்லாம் போடுறது இல்ல, உங்களுக்கு வீடியோல கிட்ட கிட்டக்க தெரியும். ரொம்ப தூரத்துல இருக்கு எல்லாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாட்டுமே பெரிய பெரிய பிளாட். சரி சொல்லுங்க ஜி. மாமனார் வந்து சொன்னாரு, பலா மரம்லாம் நீ வச்சிடாதப்பா அப்படின்னாரு. மாங்கனி, வாழை மரமும் ஏதோ ஒரு பழம், இங்க ஏதோ பழம் சொல்லுவானுங்க, ஆனா ஏமாத்திடுவாங்க. காத்துல ஆடுது, பயமா இருக்கு, ஏமாத்திடுவாங்க. நான் வந்து பண்ருட்டில இருந்து பலாவும் அப்புறம் மாம்பழம் ஏதோ ஊர் சொன்னாரு, அப்புறம் வாழை மரம், இதுக்கெல்லாம் நான் கன்று எடுத்துட்டு வந்து தரேன்னு சொல்லியிருக்காரு. ஆமா, அவரு கையாலே வச்சிடணும். அந்த மரம் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய ஞாபகமா இருக்கணும். அந்த மரம் நல்லா சூப்பரா வளர்ந்து பூ பூத்து காய் காய்ச்சு, என் புள்ள வளர்ந்து அவன் கல்யாணம் ஆகி அவன் பிள்ளைக்கெல்லாம் இந்த மாதிரி என்னுடைய கொள்ளு தாத்தா வச்ச மரம் இது அப்படின்னு சொல்லணும். ஷர்வினையும் என் மாமனாரையும் சேர்ந்தே வைங்க அப்படின்னு சொல்லி சொல்லணும். அவர் வந்து அவர் கையால வைக்கணும்னு வெயிட்டிங்க. அவர் வச்சு இந்த மண்ணில் நம்ம நிறைய ஒரு 3 அடி 4 அடி ஏத்திருக்கோம், மண்ணையே ஏத்திருக்கோம் நம்ம இங்க எக்ஸ்ட்ராவா. 3ல இருந்து 4 அடி ஏத்திருக்கோம். அதாவது காம்பவுண்ட் 6 அடி காம்பவுண்ட், அது 7 அடி காம்பவுண்ட்ல இப்ப 3 அடி தான் தெரியுது. 3 தெரியும், அவ்வளவுதான். 3 அடி தெரியும், 4 அடி தெரியுது. ஃபுல்லா மண்ணு ஏத்திட்டோம். இதுல மண்ணுல கொஞ்சம் கல்லெல்லாம் இருக்கு. சோ வந்து கல்லெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நல்ல மண்ணு, செம்மண்ணு போட்டு உரம் போட்டு செடி எல்லாம் போடணும். செடிக்கு ஏத்த மாதிரி நல்ல மண்ணா. இந்த படிக்கட்டுக்கு லெஃப்ட்லயும் ரைட்லயும் வந்து லான் போடுற மாதிரி ஐடியா, அப்புறம் பூச்செடி காய்கறி எல்லாமே போடுற மாதிரி ஐடியா. ஒண்ணு ஃப்ரெண்ட்ஸ் பண்ண முடியும். இந்த கேம் வரும்ல, அது மாதிரி தான். இந்த ஃபார்ம் ஹவுஸ்க்கு என்ன ஷர்வன் பண்ணுவ நீனு? என்ன கேம் அது? ஃபார்ம் ஹவுஸ். கீழே இறங்கி கொஞ்சம் ஒரு 2 படி கீழே இறங்கிக்கோ. மேல வெயில் பாரு, ஒரு 3 படி கீழே இருக்குன்னா நிழலா இருக்கு. அவரு புதுசா ட்ரை பண்றாரு. நான் இங்க இருக்கோமா, அதனால இங்க படியில வந்து படிக்கிறாராம். உள்ள உட்கார போர் அடிக்குது, நீங்க மட்டும் இங்க இருக்கீங்க அப்படின்னு வந்துட்டான். நிழல் தான் ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க தெரியுதா, நம்மளோட பில்டிங்கோட நிழலே அடிக்குது இங்க, நல்ல காத்தோட்டம். ஆனா வெயில் வந்து பாத்தீங்கன்னா உச்சி வெயில் 1:30 மணி. ஆனா காத்து நிழல் உட்காந்துட்டு இருக்கோம். மொத்தமா தோட்டம் ஆக்குனதுக்கு அப்புறமேட்டு நான் அப்ப ஒரு ஹோம் டூர் போடுறேன். ஊர்ல போய் நம்மளோட பாட்டி வீட்டுக்கெல்லாம் போனா, ஊருக்குலாம் போனா, கிராமத்துக்குலாம் போனா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வீடு ஃபீல் வரணும் இங்க. ஆமா, கைத்து கட்டில ஒரு ஊஞ்சல் அதெல்லாம் இங்க போட்டுருந்தோம் நாங்க. இதெல்லாம் ஷூட்டிங்காக கிடையாது ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு இந்த மாதிரி வாழ்றது ரொம்ப பிடிக்கும், ஆசை. ஆனா கும்பகோணத்துக்கு போகணும்னு ஆசை எனக்கு. ஆனா அங்க போய் செட்டிலேட்டா பிள்ளையோட படிப்பு எடுத்து எல்லாம் இருக்கு. ஆனா சென்னையில அந்த செட்டப்பை கொண்டு வந்துடணும் அப்படின்னு தான் நாங்க யோசிச்சு வெயிட் பண்ணி இத்தனை நாள் கழிச்சு, இன்னும் நீங்க வீடு வாங்கலையா, எல்லா யூடியூபர்ஸை கட்டிட்டாங்களே, 10 வருஷம் ஆகுதே, இல்ல 9வது வருஷம் இது, நீங்க தான் இன்னும் வீடு கட்டல நீங்க. நாங்க வெயிட் பண்ணி பெரிய இடமா வாங்கி கட்டணும்ன்றதுக்காக தான் வெயிட் பண்ணோம். கொஞ்ச நாளைக்கு இந்த லைட்டிங் பழகுற வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் புதுசா நீங்க வீடு கட்டி போனீங்கன்னா, புதுசா லைஃப் ஸ்டார்ட் பண்ணா எப்படி இருக்கும், அது ஏங்குறவங்களுக்கு தான் அதோட சந்தோஷம் தெரியும். அந்த மாதிரி உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். இந்த பாசிட்டிவிட்டி உங்களுக்கும் ஸ்ப்ரெட் ஆகும், இதே மாதிரி ஹாப்பினஸ் உங்களுக்குலாம் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் தான், வேற ஒன்றும் இல்லை. ஜாலியா பனியன்னு ஒரு குட்டி ட்ரௌசரு உட்காந்து தண்ணி எல்லாம் தெளிச்சு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கு. மொட்டை மாடிலயும் ஒரு சூப்பரான ஒரு விஷயம் இருக்கு, அதெல்லாம் நான் உங்களுக்கு அப்புறம் காட்டுறேன். எதுவுமே கிராண்டா லக்ஸரியா அப்படிலாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப இயற்கையா சிம்பிளா சாதாரணமான லைஃபா இருக்கும். அந்த மாதிரி தான் பண்ணியிருக்கோம் நாங்க.
எது தேவையோ அதுதான் செலவு பண்ணியிருக்கோம். அனாவசியமாக லக்ஸரிக்கெலாம் நாங்கள் செலவு பண்ணலை. அதெல்லாம் நான் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் காமிக்கிறோம். என்ன ஜி, தெளிப்பா நல்ல தெளிப்பா வளைஞ்சு நிலஞ்சு. கிரக பிரவேசம் முடிஞ்ச உடனே சில நாட்கள் வந்து நான் விலாகாக போட்டிருந்தேன். அங்கே தங்கி இருந்தோம்ல அப்போது அந்த விலாக்ஸு. ஆனால் இடையில சில விஷயங்கள் நடந்தது. அதெல்லாம் உங்க கூட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். தேவை உள்ளவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு. பார்க்கறதுக்காக நாங்கள் சும்மா போயிட்டு உட்காந்துட்டு பார்த்துட்டு வரதுக்காக. சம்மரில் நாங்கள் வெக்கையா இல்லாமல் இருக்க ஒரு ஏசி அவ்வளோதான். இதுவா வால்டாஸ் பண்ணாங்க. 5 ஸ்டாருக்கு சொல்லி இவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணாரு. 5 ஸ்டார் ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா பார் கன்செப்ஷன் வந்து கம்மியாக இருக்கும்னு சொன்னாங்க. ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங் ஏசியே ட்ரை பண்ணலாம்னு பார்த்துருக்கோம். எங்களுக்கு பிடிச்ச தெரிஞ்ச பரிச்சயமான பிராண்ட். நாங்கள் எங்கள் ரூம்ஸில் யூஸ் பண்ணுறது வந்து ஹையர் யூஸ் பண்ணியிருக்கோம், வோல்டாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம், டைக்கன் யூஸ் பண்ணியிருக்கோம். டைக்கன் ஒரு ரூமில் இருக்குது. ஆமாம், டைக்கன் வந்து எப்பவுமே கொஞ்சம் அதிகமான பட்ஜெட்டுக்கு இழுத்துட்டு போயிடும். ஸோ இந்த வோல்டாஸ் எடுத்துக்கலாம், ஹையர் எடுத்துக்கலாம். ஜஸ்ட் டிஸ்கஸிங் அது ரெண்டுத்துல எது போடலாம் அப்படின்னு. 1.5 டன்ல எடுத்துக்கலாம். அது 5 ஸ்டார் ரேட்டிங்ல பவர் வந்து சேவிங்கா இருக்கும். ஸோ 5 ஸ்டார் ரேட்டிங்ல நம்ம எடுத்துட்டா நல்லா இருக்கும். இருக்கு பட் ஓல்ட் ஸ்டாக் நானே நோட் வந்து வரதே இல்ல. அப்படியா? காப்பருக்கும் கோல்டுக்குமே ஒரு கிளாஸ் ஆயிட்டு இருக்கு. இப்ப சோ காப்பர் கோல்டு எல்லாமே பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகுது. வந்து பிரைசிங் இதுல ஏத்த போறோம். எல்லாத்துலயுமே ஏத்துறோம். உலகத்துல உள்ள எல்லாத்துலயுமே ஏறிடும். மெட்டல் ஏறினா. சரி, இப்போ என்ன எடுத்துக்கலாம்னு இருக்கா? ஹையர் பிராண்ட் எடுத்துக்கலாம். 5 ஸ்டார் ஏசி 1.5 டன் ஹையர்ல. ஓகே ஓகே ஓகே. யூஸ்வலி நாங்கள் சத்யா ஷோரூம் தான் போவோம். இந்த வாட்டி ஜிஎஸ்டி ரோடில் இருக்க ஏதாவது ஒரு கடையை ட்ரை பண்ணலாமே அப்படின்ட்டு குடுவாஞ்சேரியில் இருக்க சில எலக்ட்ரானிக் கடைகள்லாம் போயிருந்தோம். அங்கே டார்லிங் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருந்தது. சர்வீஸும் சரி அண்ட் ப்ரைஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவும் நல்லாவே இருந்தது. இந்த வீடியோவில் காமிச்ச எல்லா பொருளும் வாங்கலை. கொஞ்சம் நாங்கள் வந்து டெசிஷன்ஸ் மாற்றிக்கிட்டோம். அதெல்லாம் வீட்டுக்கு ஒன்று டெலிவரி ஆகும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். அது வந்து இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தது வந்து எல்ஜி. ஓகேவா, ஸ்பேஷியஸா இருக்குன்னு சொன்னா மேல ஃப்ரீசர் இருந்ததா. இது ஹையர், அக்கா வீட்ல இருக்க மாடல் மாதிரி. மேல இருக்கனால ஆமா கொஞ்சம் சின்னதா தெரியுது. அதை விட இது அப்படி பாக்குறதுனால தெரியுதுன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட அதே அளவுதான் இது. இஃப் யூ ஹேவ் அ டேப் நீங்க அளந்து பாத்தீங்கன்னா ரெண்டும் ஒண்ணுதான். இது என்ன எவ்ரிடே யூஸ் பண்ற வெஜிடபிள்ஸ், நம்ம மாவு டப்பாஸ் எக்ஸெட்ரா சோ கால்ட் எல்லாமே இங்க வந்துரும். ஃப்ரீசர் ரேரா யூஸ் பண்ணுவோம், அது கீழே போயிடும். சும்மா குனிஞ்சு இருக்கணும்னு அவசியம் இல்ல. வீட்டுல பெரியவங்க எல்லாம் இருக்காங்கன்னா என்னமோ எனக்கு மேல இருக்கிறது கொஞ்சம் கம்மியா தான் தெரியுது பாக்க. அது உன்னோட பிரம்மன் நினைக்கிறேன். மைட் பி ஓகே. 1 2 3 4 அதே தான் இருக்க மாதிரி இருக்கு. பட் அந்த பாக்ஸ் கொஞ்சம் பெருசோ, அந்த இது சின்னதுதான். இது பெருசு, அது சின்னது. சின்னது உள்ளுக்குள்ள இல்ல ஃப்ரீசர் ஸ்பேஷியஸா கொடுத்துட்டு இது சின்னது. ஆமா கன்ஃபார்மா சின்னதுதான். பட் நமக்கு செகண்டரி ஃப்ரிட்ஜ் தானே, இது போதாதா? இருந்தாலும் நாளைக்கு இன் கேஸ் கொஞ்சம் அதிகமா வைக்க வேண்டியிருக்கு. இதை நீ பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன்னு வச்சுக்க. பெரிய வீட்டுக்கு கொண்டு வந்தாலும் அதே 3 பேர் தானே குடும்பத்துல. அப்படி கிடையாது. இது கொஞ்சம் பெருசா இருக்காது. அதுதான் கீழே இருக்கிறது யூஸ் இருக்கு ஆகாதுடா. இதுக்கு எத்தனை பேர் திட்டுவாங்க. நாக்கு வர வச்சிருக்கோம். இல்ல வாங்குறத கொஞ்சம் நல்லா வாங்கிக்கலாம். கொஞ்சம் சொல்றேன், இந்த இடத்துக்கு யூஸ் பண்றோமா, அடுத்தது வெட் கிச்சன்ல நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ரஃப் ஐட்டம்ஸ் தான் இதுல போடுவோம். நாக்கு மெயினா நம்ம அங்க ஐலண்ட் கிச்சன்ல வச்சிருவோம். எனக்கு இது ஓகே தான். சரி ஓகே, இது அதையும் பாத்துறேன் இரு. இப்போ இருக்கிற இந்த டைனி ஹவுஸ்க்கு இந்த பொருள்லாம் தேவையில்லையான்னு டிஸ்கஸ் பண்ணி பார்த்து தான் முடிவு பண்ணோம். கண்டிப்பாக தேவை உள்ளதாக வாங்கி தான் ஆகணும். தேவை இருக்கா இல்லையான்னு டவுட்டில் இருக்கிறத கொஞ்சம் ஹோல்டில் வைப்போம், பொறுமையாக நிதானமாக யோசிப்போம் அப்படின்னு தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் கடைக்கு வந்துட்டோம், எல்லா பொருளையும் பார்ப்போம், விசாரிச்சு வச்சுட்டு இருந்தோம். இது கிரகப்பிரவேசத்துக்குலாம் அப்புறமா நாங்கள் வந்து கடையில் என்னென்னு பார்த்தது. பட் கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே அக்கா எனக்கு கிஃப்ட் கொடுக்கறதுக்கு பதி ஒரு விஷயம் வேணும், அதை வாங்கி கொடுத்துருங்க, காசாக வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அக்கா எனக்கு என்ன கிஃப்ட் கொடுக்க போகிறாங்களோ அது என்ன பட்ஜெட்டோ நான் அதை கேட்டுக்கிட்டேன். அதுக்குள்ளறையே முடிகிற மாதிரி நான் இந்த வீட்டுக்கு ஞாபகமாக ஒரு பொருளாக வாங்கிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அக்கா உனக்கு என்ன வேணுமோ வாங்கிக்கோ, நான் உனக்கு இவ்வளோ தான் பட்ஜெட் பிளான் பண்ணியிருக்கேன், அதுக்குள்ளே நீ என்ன வேணாலும் வாங்கிக்கோ, கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அக்கா சொன்ன பட்ஜெட்குள்ளாரியே நான் வந்து டிவி கேட்டிருந்தேன். அது வந்து அமைஞ்சிடுச்சு. அதுவுமே குடுவாஞ்சேரியில் இருக்கக்கூடிய டார்லிங்கில் தான். கிரகப்பிரவேசத்துக்கு முன்னாடியே நாங்கள் புக் பண்ணிட்டோம். ஆன் த டே ஆஃப் கிரகப்பிரவேசம் அது டெலிவரி ஆகிறதா சொல்லியிருந்தாங்க. பட் அதுக்கு ஒரு நாள் டிலே ஆகிடுச்சு. அதுக்கு ஒரு நாள் கழிச்சு 2 நாள் கழிச்சு தான் வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டலேஷனுக்கோ பர்சன் வந்திருந்தாங்க. டிவி வந்து அங்கே தான் நாங்கள் புக் பண்ணியிருந்தோம். ரொம்ப அழகாக வந்துருச்சு. ஏசி மட்டும் பார்த்திங்கன்னா சொன்ன டேட்டில் எங்களுக்கு அவங்க வந்து டெலிவர் பண்ணல. ஒரு 1 வீக் போல் டிலே பண்ணிட்டாங்க. அதுக்கு சில ரீசன்ஸ் இருந்துச்சு, டெக்னிக்கல் ரீசன்ஸ், அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பொறுமையாக
பொறுமையாக அதை மேனேஜர்லாம் எங்களுக்கு சொல்லி புரிய வச்சுருந்தாங்க. ஸோ நாங்களும் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங்காக விட்டாச்சு. பட் 1 வீக்குக்கு மேலே டெலிவரி வந்து லேட் பண்ணது கொஞ்சம் மனசு வருத்தமாக இருந்தது. ஓகே, கம்மிங் பேக் டு த ஸ்டோரி. இந்த டிவி வந்து அக்கா எனக்காக வாங்கி கொடுத்தது. நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் ஸ்டார்ட் பண்ணு, நீ ஸ்டார்ட் பண்ணு, நான் ஸ்டார்ட் பண்ணு, 2 பேரும் சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணலாவா அப்படின்னு நாங்கள் டிவியை ஆன் பண்ணிட்டோம். 2 பக்கமும் ஆப்போசிட் சைட்லேயுமே டிவிக்கு வைஃபைக்கு லைன் கொடுத்துருந்தோம். எந்த பக்கம் போடணும்னு தெரியல. சரி, வந்தவர் இன்ஸ்டால் பண்ணட்டும் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து ஒரு சைடில் வந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்தாச்சு. இது ஹையர் QLED டிவி 4Kல இருக்கிறது. நாங்கள் 65 இன்ச்சஸ் 75 இன்ச்சஸ் ரெண்டுமே பார்த்துருந்தோம். பட் இந்த வீட்டுக்கு 65 இன்ச்சஸ் போதும்னு முடிவு பண்ணோம். இதுக்கு இது தேவையான சில பேர் நினைக்கலாம். பட் இந்த வீட்டுக்கு வரும்போது இந்த டிவி யூஸ் பண்ணிக்கலாம். பெரிய வீடு கட்டின உடனே ஏதாவது ஒரு பெட்ரூமில் இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிடலாம். வேஸ்ட் ஆகிற பொருள் இல்லை. இங்கே வரும்போதெல்லாம் ராகேஷோ ஷர்வினோ இங்கே டிவி பார்க்குறதுக்கோ விளையாடுறதுக்கோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு பிளான் பண்ணி தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். ஸோ இந்த பைசா போக மீதி அக்கா என்ன கொடுக்கணுமோ அதை பைசாவாக கொடுத்துட்டாங்க. மற்ற எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ்லாம் வாங்குறதுக்கு நாங்கள் அந்த மொய் படம்லாம் சேர்த்து போட்டு ஒரு பொருளாக வாங்கிக்கிட்டேன். அதெல்லாம் நான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு அடுத்தடுத்து காமிக்கிறேன். நான் சொன்ன மாதிரி இதில் 65 இன்ச்சஸும் இருக்குது, 75 இன்ச்சஸும் இருக்குது. நான் சொன்ன மாதிரி QLED, மினி LED இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹையரில் டிவியில் வருது. நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், டேக் பண்ணுறேன், வேணுன்றவங்க செக் பண்ணுங்கள். இப்போ சம்மர் வெக்கேஷன் வருது, இங்கே ஜாலியாக குழந்தைங்க என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து லாங் ஹாலிடேஸ் வரும்போதெல்லாம் நாங்கள் எங்கள் வீடு கட்டுறதுக்கு வரும்போது குழந்தைங்களே கூட்டிகிட்டு வந்துட்டா இங்கே வந்து தங்குவாங்க, அவங்க என்ஜாய் பண்ணுவாங்கன்றதுக்காக பசங்களுக்காக முழுக்க யோசிச்சு இது செஞ்சது தான். அக்கா எனக்கு கொடுத்த கிரவபிரவேச கிஃப்ட் இது தான். ரொம்ப 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 ஹாப்பி. டிவி வந்தவுடனே நாங்கள் அதை கனெக்ட் பண்ணலான்னு பார்த்தா இன்டர்நெட்டே இல்லாமல் இருந்தது. இப்போ வந்து நான் வேறு குர்த்தா ட்ரெஸ் போட்டிருக்கேன். முன்னாடி எல்லோ போட்டிருந்தேன். அன்றைக்கி தான் டிவி வந்த நாள். இந்த கோட் வச்சு குர்த்தா போட்டிருக்கேன்ல, அன்றைக்கி வந்து நம்ம இன்டர்நெட் கனெக்ஷனுமே வீட்டுக்கு வாங்கிட்டோம். இங்கே சுத்தமாக சிக்னல்லாம் கிடைக்காம இருந்தது. அது வாங்கினது உடனே ஒரே சந்தோஷம். டிவிலாம் போட்டு பார்த்துட்டு இருந்தோம். யூடியூப்பில் நம்ம சேனல் பார்த்தோம். ஃபஸ்ட்டு ஆன் பண்ணோடனே நம்ம சாமி பாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு பிடிச்ச சில சாங்ஸ்லாம் கேட்டோம். நிறைய சவுண்ட்லாம் வச்சு பார்த்தோம். சவுண்ட் பார்லாம் இல்லாமே இந்த வீட்டுக்கு நல்லா சவுண்டாக கேட்டுச்சு. நல்லாவே இருந்தது. அப்புறம் எங்களுடைய கொரியன் சீரீஸில் ஒன் ஆஃப் த மோஸ்ட் ஃபேவரட் சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா கார்டியன், அதாவது கோப்லன்னு இன்னொரு நேமும் இருக்குது. ஸோ அதில் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு சீனு, அதை நீங்கள் பார்த்துருக்கீங்களா இல்லையான்னு தெரில. அந்த சீரீஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன், பாருங்கள். கொரியன் சீரீஸ் பார்க்குற நிறையா பேருக்கு கண்டிப்பாக அந்த படம் பற்றி தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவ்வளோ ஃபேவரட்டாக இருக்கும் அந்த மூவி. ரொம்ப சந்தோஷமாக பார்த்துட்டு இருந்தோம். இந்த வாட்டி சம்மர் வெக்கேஷனுக்கு ஊருக்கு போகிறது, ரெசார்ட்டுக்கெலாம் போய் தங்குறது, அந்த செலவுலாம் எதுவுமே கிடையாது. இந்த இடத்துல தான் வந்து தங்கி என்ஜாய் பண்ண போகிறோம். ஸோ இந்த இடத்த எங்களுக்கு தேவையானபடி செலவு பண்ணி அரேஞ்ச் பண்ணிக்கிட்டால் குழந்தைங்க எங்கே வரும்போதெல்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க. இதுக்காக வெளியே இடத்துல போய் என்ஜாய் பண்ணுறதுக்கு செலவு பண்ண வேணாம். இந்த வீட்டையே என்ஜாய் பண்ணுற இடமா மாற்றிக்கலாம் தான் மாற்றணும். இந்த மாதிரி சாரீஸில் உனக்கே நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கு. எல்லா கலருமே பார்த்து எனக்கு நான் எப்படி சூஸ் பண்ணுவேனோ அப்படிதான் சூஸ் பண்ண எதுக்கு உங்களை திருப்பி ஆன் பண்ணுங்கன்னு சொல்லணும்னா, வெளிலலாம் இன்னும் செட் பண்ணி முடிச்செல்லாம் காட்டலாம். இன்னும் வால் டைல் போடல, எலிவேஷன் டைல் போடல, இன்னும் கொஞ்சம் வெளில இருக்க கவுண்டர் டாப் கபோர்ட்லாம் போடல, ஷீட் போடல, எதுவும் போடல. அதெல்லாம் முடிக்கவே கொஞ்சம் டைம் ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஷிஃப்ட் ஆகும். ஷரனுடைய இந்த கிளாஸ் எக்ஸாம்ஸ்லாம் முடிஞ்ச உடனே லீவ் வரும் பாருங்க. நாங்க நல்லா இங்க தங்கிட்டோம். அடிக்கடி வந்து இங்க தங்கிட்டு போறோம். ஆக்சுவலா எங்களுக்கு அந்த வீட்டுல தங்குறதை விட இங்க தங்கும்போது சந்தோஷமா இருக்கு. அது கார்த்திகா வந்து ரொம்ப ஹாப்பியா என்ஜாய் பண்ணி நான் இங்க சுறுசுறுப்பா இருக்கேன். அங்கேயே நான் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பா இருப்பேன். இந்த கால வலிக்குள்ள அடிக்கடி நான் சுரண்டு தூங்குறேன். எனக்கு நல்லா தெரியுது, அவங்க டயர்டா வரேன். ஆனா இங்க எனக்கு இதே கொஞ்சம் பெரிய படிக்கட்டா இருந்தாலுமே எங்களுக்கு இதே ரொம்ப படிக்கட்டு. இது ஒரு 7 படிக்கட்டு தான், கொஞ்சம் ஹைட்டு தான். இது ஒரு 7 அடி கூட கிடையாது. ஏறுறது ஈஸியா ஏறிடலாம். ஆனா இதுலயே கார்த்திகா சரசரன்னு ஏறி போயிட்டு வராப்ல. மேல போய் எடுத்துட்டு வரேன், கீழே போய் எடுத்துட்டு வரேன். அதெல்லாம் ஜாலியா இருக்கு. அதெல்லாம் எந்த நிம்மதியா இருக்கு. காலம் வர கிளைமேட் அப்படி வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். முன்னாடியே வச்சிருந்தா இந்த செடியெல்லாம் நல்லா இருந்திருக்கும். நல்லா வசதியா வாழ்ந்தோம். கொஞ்சம் அப்படியே கிராஃப் மேல இருந்துட்டு கொஞ்சம் இறங்கிட்டு திருப்பி ஏறும்போது சின்னதா ஒரு 2 படி எடுத்து, அதாவது மேல இருந்து கீழே வந்துச்சு ஒரு 2 படி மேல ஏறினா கூட ஒரு திருப்தி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி நாங்க கல்யாணம் ஃபர்ஸ்ட் வருஷம் ஷர்வின் பிறந்த உடனே கிரகப்பிரவேசம். ஒரே வருஷம் 1.5 வருஷத்துல நாங்க புது வீடு வாங்கிட்டோம். அப்படி நாங்க பிளான் பண்ணி தான் குடும்பம் நடத்தினோம். அந்த வீடை கொடுத்துட்டோமா ஒரு மாதிரி ஆயிடுச்சு எங்களுக்கு. ஏமா இப்பயே சூப்பரா இருக்கமா, நீ எப்படி இருக்கிற பாரு, படிக்கிற மேல நின்றுட்டு இருக்க, பால்கனி மாதிரி இருக்கிறது பாக்குறதுக்கு. திரும்ப 10 மட்டும் இடிச்சுக்காத, அழகா இருக்கிற. அது வேற, அது இதை விட பெருசு ஸ்கொயர் ஃபீட் வசதி எல்லாம் வேற, நடுவுல அது வேற. எல்லாத்தையும் விட இதுல இருக்கிற செம்மையா இருக்கிற. முன்னாடி வரைக்கும் இதுக்குள்ள கட்டி முடிச்சு வந்து ராத்திரி ஃபர்ஸ்ட் டே தூங்கும் பொழுது இந்த நிம்மதி இருக்கு பாருங்க. இந்த வீடு எங்களுக்கு நிம்மதி கொடுத்துச்சு. ஹோம் நாங்க நிம்மதியா இருக்கிற இடம் தான் ஹோம். இல்லைன்னா வேற செங்கல் தான் இல்லைங்களா. எங்களுக்கு நிம்மதி கொடுக்குற இடம் இது. காலம்பர இந்த வைஃபை கார் வந்தாருல,
என்னங்க வித்தியாசமா கட்டிருக்கீங்க? TV இல்ல இல்ல சொன்னாரு. தியேட்டர் ரூம்லாம் வச்சுக்கிறீங்க. நான் இப்படி தாங்க ஒரு தியேட்டர் ரூம்ல போய் பண்ணேன் அப்படின்னாரு. அவர் பெரிய தியேட்டர்ல பெரிய தியேட்டர் ரூம் தான். இது ஒரு தியேட்டர். இந்த டிவி பெருசா இருக்கா, உட்காந்து பாக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி கட்டின மாதிரி இருக்குல்ல. இத நம்ம அப்படியே ஒரு ஸ்லைடிங் டோர் போட்டோன்னா உள்ள இதாயிடும். பால்கனி சீட். ஆமா, அதான் பார்த்துட்டு நல்லா இருக்குங்க அப்படின்னாரு. சோ அதுதான் எங்களுக்கு வந்து இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுதான் சொந்த வீடு வச்சிருந்து கொடுத்துட்டு திருப்பி கட்டின வீடா, இது பெருசா சின்னதா அதெல்லாம் இல்லைங்க. எங்களுக்கு சந்தோஷமும் நிம்மதியும், சந்தோஷம் நிறைஞ்ச வீடா இருக்கு, நிம்மதி நிறைஞ்ச வீடா இருக்கு, அந்த ஹாப்பினஸ் இருக்கு. அந்த பெரிய வீடு கட்ட கொஞ்சம் 2 வருஷம் 3 வருஷம் டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, பொறுமையா அதை கட்டலாம், பிரச்சனையே இல்லை அப்படின்னு நாங்க முடிவு பண்ணி. ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டேன். சொல்லுங்க. என்னதான் நான் சொந்த வீடு வித்து இருந்தாலும் அந்த சொந்த வீட்டுல வந்து மேல வந்து இன்னொருத்தவங்க வீடு, பக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம அம்மாவோட வீடு வாடகை விட்டு இருப்பாங்க. மேல வந்து அம்மா இருப்பாங்க, கீழே வந்து அக்கா இருப்பாங்க. அக்கா ஃபேமிலியா இருந்தாலும் அம்மா ஃபேமிலியா இருந்தாலும் பக்கத்துல யார் இருந்தாலும் வி ஷேர் பிளேஸ் இல்லையா? அதே மாதிரி சுத்தி கார் பார்க்கிங்க்கு ஒருத்தர் கார் பார்க்கிங் விட்டு டிக்கெட் தந்து கூட்டு போயிருவாங்க. ரைட் டெனன்ஸ் எல்லாம் சொல்றேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம ஷேர் பண்ணி தான் அந்த ஸ்பேஸ் வச்சிருந்தோம். இங்க அப்படி இல்ல, எனக்கு மேல இருக்க மாடியும் எனக்குதான், கீழே இருக்க பூமியும் உனக்குதான், சுத்தி இருக்க தோட்டமா எனக்கு, சைடுல இருக்கிற இடம் உனக்குதான். கேட்ல இருந்து ஆரம்பிச்சு பின்னாடி வரைக்கும், லெஃப்ட்ல இருந்து ஆரம்பிச்சு ரைட் வரைக்கும், பேக்ல இருந்து ஃப்ரண்ட் வரைக்கும், கீழே இருந்து மேல வரைக்கும் நம்மதுதான். சின்ன விட பெரிய வீடியோ, நம்ம இடத்துல நம்ம வீடு இருக்கலாம், யாருமே எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ற ஒரு பெரிய சந்தோஷம். அப்படியே குத்துக்கு அந்த மாதிரி அப்படி வந்து அம்மன் வந்து அப்படி உட்காருவாங்களே வீட்டுல, அப்படியே ஜம்முன்னு அந்த ஊஞ்சல்ல ஒரு காலம் மடிச்சு ஒரு காலம் தம்பு உட்காருவாங்க பாருங்க கம்பீரமா, அது மாதிரி ஃபீல் ஆகுது எனக்கு. திமிர்ல சொல்லல, நிறைய கஷ்டப்பட்டுட்டு ஒண்ணு அச்சீவ் பண்றோம்ல. எனக்கு இது சின்ன வீடு தான், இதுக்கு இவ்வளவு அளப்பறியானா அது அனுபவிச்சவங்களுக்கு தாங்க தெரியும். எங்களுக்கு இது ஹாப்பியா இருக்குங்க, சந்தோஷமா இருக்கு. நிறைய எமோஷனலா உங்களை ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். யூஸ்ஃபுல்லான பிளாக்ஸ் நிறைய வரும். இந்த விஷயம்லாம் ஏன் சொல்றேன் அப்படின்னாக்கா, நிறைய பேர் என்ன மாதிரியே அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் லைஃப்ல பாத்துட்டு இருப்பீங்க, ட்ரீம்ஸ் வச்சுட்டு இருப்பீங்க. அவங்களுக்குலாம் இன்ஸ்பிரேஷனா இருக்கணும் தான். என்டர்டைன்மெண்ட்க்குன்னு ஒரு சில சேனல்ஸ் இருக்கு, யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்க்கு, குக்கிங்க்கு, வெயிட் லாஸ்க்கு ஒரு கேட்டகரியில இருக்கு. நம்ம வந்து லைஃப் ஸ்டைல் ஆல்ரவுண்டர். நான் என்னோட லைஃப் ஸ்டைல் எல்லாத்தையுமே உங்களுக்கு காட்டுறது, நகையா இருந்தாலும் காட்டியிருக்கேன், மேக்கப் இருந்தாலும் காட்டியிருக்கேன், குடும்பமா இருந்தாலும் காட்டியிருக்கேன், குழந்தை பத்தியும் காமிச்சிருக்கேன், என்னுடைய ஹெல்த் பத்தியும் காமிச்சிருக்கேன். ஸோ இந்த விஷயம்லாம் சொல்றதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஸ்பிரேஷனா அமையட்டும், உங்களோட வாழ்க்கையில இதே மாதிரி ஒரு நாள் வரும் அப்படின்றதுக்காக தான். அதை நான் கண்டிப்பா உங்களுக்கு நான் பிளஸிங்ஸாகவும் கொடுக்குறேன், விஷஸாகவும் கொடுக்குறேன். இந்த ஹாப்பி நோட்டோட இவ்வளவு இந்த வீடியோ பார்த்து ரெஸ்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். டேக் கேர், டாடா, பை.